எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. முதல்ல நம்ம சர்வதேச சந்தை அப்படின்னு பார்த்தோம்னா, நேற்று இரவு அமெரிக்க சந்தை பாசிட்டிவ்ங்க. அதாவது நாஸ்டாக் வந்து ஒரு 1.03%, S&P 500 ஒரு 0.8%, தென் டவ் வந்து ஒரு 0.7% பக்கமா. என்ன காரணம் அப்படின்னா, ட்ரம்ப் அவர்கள் வந்து இந்த ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் அப்படின்றத நான் பாஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்க. அது போக யூஎஸ் நேவல் பிளாக்அவுட் அப்படின்றது ஃபுல் ஃபோர்ஸ்ல கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. தென் முக்கியமான ஹிண்ட் என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னா, ஈரான் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் கூட இந்த பேச்சுவார்த்தை அப்படின்றது ப்ராக்ரஸ் ஆகிட்டு இருக்கு, சீக்கிரமே டீலை நோக்கி போகும் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு. அதனால ஓவராலாவே மார்க்கெட் வந்து பாசிட்டிவா இருந்திருக்குங்க. இந்த அப்டேட்னால பிரெண்ட் க்ரூடோட பிரைசஸ் கொஞ்சம் சாஃபன் ஆயிருக்கு. எவ்வளவு இருக்கு அப்படின்னா $108.60 பெர் பேரலா இருக்குங்க. தென் கோல்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஏறி இருக்குங்க. இந்தியன் மார்க்கெட் எடுத்துக்கிட்டோம்னா பயங்கரமாவே ஏறி இருக்கு. ஒரு கிராமுக்கு 22 கேரட் கோல்டு வந்து ஒரு 230 ரூபாய் ஏறி இருக்குங்க இன்னைக்கு. டாலருக்கு எகெயின்ஸ்டா இந்தியன் ருப்பின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் சாஃபன் ஆயிருக்குங்க. பிரெண்ட் க்ரூட் சாஃபன் ஆனதுனால ஒரு டாலர் வந்து 95.03 இந்திய ரூபாயா இருந்தது நான் கடைசியா பாக்குறப்ப. பட் சந்தையை பொறுத்த வரைக்கும் எஃப்ஐஸ் அக்ரெசிவாவே நேற்று வித்திருக்கிறாங்க. அதாவது நேற்று பயங்கரமா கீழே இறங்கி இருந்தது, மறுபடியும் நம்ம பிளாட்டா க்ளோஸ் பண்ணியிருந்தோம். எஃப்ஐஎஸ் எவ்வளவு வித்திருக்காங்கன்னா, கேஷ் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 3621 crores ஒர்த் ஆஃப் ஷேர்ஸ் நெட் செல்லர்ஸா இருந்திருக்காங்க கேஷ் செக்மெண்ட்ல. இந்திய சந்தையை எடுத்துக்கிட்டோம்னா நிப்டி 500ல டிஐ ஹோல்டிங்ஸ் அப்படின்றது ரெக்கார்ட் ஹைங்க 20.9% இருக்கு Q4 ஃபினான்ஷியல் 26 முடிவுல. எஃப்ஐ ஹோல்டிங்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அது ரெக்கார்ட் லோங்க. அடுத்து இன்னைக்கு அப்டேட்ஸ், டெவலப்மெண்ட்ஸ், தென் கொஞ்சம் கொஸ்டின் ஆன்சர்ஸ் இருக்குங்க. எல்லாத்தையுமே பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துக்கிட்டோம்னா, கம்பெனி வந்து குஜராத்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரிஃபைனரிஸை நாங்கள் வந்து ஷட் டவுன் பண்ணுவோம் டியூ டு ஆனுவல் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஜூன்ல இந்த ஷட் டவுன் இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. அவங்க சொல்லியிருக்க அந்த பிளான்ட்டுக்கு கெப்பாசிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நாளைக்கு 3.3 lakh பேரல்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டி தான் வந்து ப்ரொடக்ஷன் பாஸ் பண்றாங்க. என்எல்சி எடுத்துக்கிட்டோம்னா இடிஎஃப் பிரான்ஸ் கூட ஒரு அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்கு இந்த அக்ரிமெண்ட் அப்படின்னா, நியூக்ளியர் ப்ராஜெக்ட்ஸ் இந்தியாவில் டெவலப் பண்ண முடியுமா, அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக என்எல்சி வந்து இந்த அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. சிமிலர் அக்ரிமெண்ட் ஏற்கனவே இடிஎஃப் பிரான்ஸ் கூட என்டிபிசி போட்டிருக்காங்க. பயோகான் லிமிடெட் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனிக்கு ப்ரொமோட்டர் யாருங்க, கிரண் மஜும்தார் ஷா அவர்கள் தான். எனக்கு நீண்ட நாட்களாகவே ஒரு சந்தேகங்க, கிரண் ஷாவுக்கு அப்புறம் பயோகானை வழிநடத்த போறது யார் அப்படின்ற சந்தேகம் இருந்தது. ஏன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கிரண் ஷா அவர்களுக்கு பையனோ பொண்ணோ யாரும் கிடையாதுங்க. ஆனா நேற்று ஒரு சில முடிவுகள் எடுத்திருக்கிறாங்க கிரண் ஷா அவர்கள். அதாவது பயோகானோடைய அடுத்த சேர்பர்சனா யார் வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுடைய நைஸ்ங்க கிளாரி மஜும்தார் அப்படின்றவங்க, அவங்க ஏற்கனவே பைகாரா அப்படின்ற ஒரு நிறுவனத்தினுடைய ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ. அவங்க வந்து பயோகானை லீட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு போவாங்க அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்திருக்கு. இது பயோகானுக்கு ஒரு பாசிட்டிவான டெவலப்மெண்ட். இந்தியாவில் டேட்டா சென்டர் கெப்பாசிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நெக்ஸ்ட் 5 yearsல, அதாவது பை ஃபினான்ஷியல் இயர் 31 6 folds வந்து க்ரோ ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கெப்பாசிட்டி எடுத்துக்கிட்டோம்னா 10.5 gigawatt இருக்கும். இதற்கு முக்கியமான காரணம், அதாவது இந்த growth ட்ரிவன் பண்ண போறது என்னவா இருக்கும் அப்படின்னா ஏஐ அடாப்ஷன், தென் டேட்டா லோக்கலைசேஷன் பாலிசிஸ். இது ரெண்டும் வந்து growth பூஸ்ட் பண்ணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. அதாவது இதை நோக்கி போகணும் அப்படின்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்றது கிட்டத்தட்ட $60 billion வரைக்கும் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு ரிப்போர்ட் சொல்றாங்க. இதுல பெரும்பாலும் எதுக்கு ஸ்பெண்டிங் அதிகமா இருக்கும் அப்படின்னா பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், தென் ரெனியூபிள் எனர்ஜி சொல்யூஷன்ஸ்க்காக தான் ஸ்பெண்டிங் அதிகமா இருக்கும் அப்படின்னு அந்த ரிப்போர்ட்ல கொடுத்துருக்காங்க. ஸ்டார் ஹெல்த் அண்ட் அலைட் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனியோட எம்டி சிஇஓ ஆனந்த் ராய் அவர்கள் என்ன சொல்றாங்க, எங்களுக்கு டார்கெட் ஃபினான்ஷியல் 28ல எங்களுடைய கிராஸ் ரிட்டர்ன் பிரீமியம் அப்படின்றது ஒரு 30,000 crore இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த கிராஸ் ரிட்டர்ன் பிரீமியம் அப்படின்றது என்னன்னா growth-ஐ மெஷர் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான எலமெண்ட்ங்க. இன்சூரன்ஸ் செக்டரை பொறுத்த வரைக்கும் டோட்டல் வால்யூம் ஆஃப் த பிசினஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, ஃபினான்ஷியல் 26 முடிவுல கிராஸ் ரிட்டர்ன் பிரீமியம் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தா 20,400 crore இருக்குங்க. ஃபினான்ஷியல் 27ல இந்த 20,400 நாங்க 24,000 கூட்டியிருப்போம். தென் ஃபினான்ஷியல் 28ல 30,000 நோக்கி போவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனந்த் ராய் அவர்கள். தென் HFCL எடுத்துக்கிட்டோம்னா ஃபினான்ஷியல் 23 ஃபினான்ஷியல் 25 இந்த காலகட்டத்துக்குள்ள அவங்களுடைய ஆர்டர் புக் அப்படின்றது 3 times ஏறி இருக்குங்க. ஃபினான்ஷியல் 23 முடிவுல ஒரு 7,000 crore பக்கமா இருந்த ஆர்டர் புக் ஃபினான்ஷியல் 26 முடிவுல 21,206 crores இருக்குங்க. என்ன காரணம் அப்படின்னா ஸ்ட்ராங்கான டிமாண்ட், கெப்பாசிட்டி எக்ஸ்பான்ஷன், தென் இன்டர்நேஷனல் பிசினஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு growth-ஐ ட்ரிவன் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ரூஃப் டாப் சோலார் இன்ஸ்டாலேஷன் எடுத்துக்கிட்டோம்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியல் இயர் 26ல 2 times சர்ஜ் ஆயிருக்கு அப்படின்ற செய்தி வந்திருக்குங்க. இது ஒரு பாசிட்டிவான டெவலப்மெண்ட். ஆயிலஸ் மோட்டார்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனியுடைய ரெவன்யூ ஓவராலா ஃபினான்ஷியல் 26 பொறுத்த வரைக்கும் 110% ஏறி இருக்குங்க. அதாவது 191 crore இருந்து
402 crores இவங்களோட ரெவன்யூ ஜூம் ஆயிருக்கு. தென் சேல்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஃபினான்ஷியல் இயர் 26ல 7576 யூனிட்ஸ் டிஸ்பேச் பண்ணியிருக்காங்க. இது ஃபினான்ஷியல் இயர் 25ல 4172 யூனிட்ஸ் இருந்திருக்குங்க. ஆயிலஸ் மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஸ்டேக் யார்ட்ட தான் இருக்கு அப்படின்னா ஹீரோ மோட்டோ கார்ப்ல தான் இருக்கு. நம்ம ஹீரோ ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கோம். நம்மளுக்கு இது ஒரு பாசிட்டிவான டெவலப்மெண்ட். தென் ஹீரோ மோட்டோ கார்ப்போட Q4 ஃபினான்ஷியல் இயர் 26 பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து பார்த்தோம்னா ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ்ங்க. ஸ்டாண்ட்லோன் நெட் ப்ராஃபிட் ஒரு 30% ஏறி இருக்குங்க. இயர் ஆன் இயர் பேசிஸ்ல ஒரு 1401 crore ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ வந்து ஒரு 29% ஏறி இருக்குங்க. பெரும்பாலும் ஹீரோ மோட்டோ கார்ப்பை பொறுத்த வரைக்கும் அவங்களோட க்ரோத்தை ட்ரிவன் பண்ணக்கூடிய செக்மெண்ட் வந்து 2 வீலர்ஸ்ல 100 to 125 cc வேரியன்ஸ் நல்ல மூவ்மெண்ட் இருக்கும். அதுதான் க்ரோத்தை பூஸ்டப் பண்ணியிருக்கு. ஃபினான்ஷியல் இயர் 26 பொறுத்த வரைக்கும் குளோபல் பிசினஸ் 40% ஏறி இருக்குங்க இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. ஃபினான்ஷியல் இயர் 26ல 52 கண்ட்ரீஸ்ல அவங்களுடைய பிரசன்ஸ் இருக்கு. குறிப்பா ஃபினான்ஷியல் இயர் 26ல யூரோப், யுனைடெட் கிங்டம் இங்கெல்லாம் அவங்களுடைய பிரசன்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. தென் ஹார்லி டேவிட்சன் பிசினஸும் ஃபினான்ஷியல் இயர் 26ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குங்க. 26% இயர் ஆன் இயர் க்ரோத். ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஃபைனல் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ₹75 பெர் ஷேர். இன்னைக்கு ஹீரோ மோட்டோ கார்ப் கொஞ்சம் ரேலி ஆயிருக்கும். பட் வேல்யூவேஷன் இப்பயுமே நல்லா இருக்கும். எப்போ பேர்லாம் கீழே வருதோ அப்போ பேர்லாம் பார்க்கலாம். உள்ள என்னென்ன பிசினஸ் இருக்கு குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஏத்தர்ல ஒரு சிக்னிஃபிகன்ட் ஸ்டேக் இருக்கு. ஆயிலஸ் மோட்டார்ஸ்லயும் ஒரு சிக்னிஃபிகன்ட் ஸ்டேக் இருக்கு. நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கு பஜாஜ், டிவிஎஸ் கம்பேர் பண்றப்போ. L&T எடுத்துக்கிட்டோம்னா Q4ல கம்பெனியுடைய ரெவன்யூ 11% ஏறினாலும் கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் வந்து ஒரு 3% விழுந்திருக்குங்க. என்ன முக்கியமான காரணம் அப்படின்னா Q4 ஃபினான்ஷியல் இயர் 25ல ஒரு ஒன் டைம் கெயின் எடுத்திருக்காங்க. அதனால ப்ராஃபிட்டபிலிட்டி கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தெரியுதுங்க. தென் வெஸ்ட் ஏஷியாவில் எடுக்கக்கூடிய கான்ஃபிளிக்ட்னால இம்பாக்ட் இருக்கு, மினிமலா இருக்கு அப்படின்னு கம்பெனியோட மேலிடம் சொல்லியிருக்காங்க. Q4 பொறுத்த வரைக்கும் ஆர்டர் இன்ஃப்ளோ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 89,772 crores இருக்குங்க. கன்சாலிடேட்டட் ஆர்டர் புக் எடுத்துக்கிட்டோம்னா இயர் ஆன் இயர் பேசிஸ்ல 28% ஏறி இருக்குங்க. 7.4 trillion rupees இருக்கு. இதுல இன்டர்நேஷனல் ஆர்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 52%. ஓவராலா ஃபினான்ஷியல் இயர் 26 எடுத்துக்கிட்டோம்னா ரெவன்யூ ஒரு 12% ஏறி இருக்குங்க. கன்சாலிடேட்டட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஒரு 7% ஏறி இருக்கு. தென் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஃபைனல் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ₹38 பெர் ஷேர். AGI கிரீன் பேக் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து உத்தரப்பிரதேஷ்ல அலுமினியம் கேன்ஸ் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி ஒன்று போடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கான கிரவுண்ட் பிரேக்கிங்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது கன்ஸ்ட்ரக்ஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்காக கம்பெனி வந்து ஒரு 1000 crore வரைக்கும் இன்வெஸ்ட் பண்றாங்க. ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா H1 ஃபினான்ஷியல் இயர் 27ல இதுல இருந்து அவுட்புட் வர்ற மாதிரி தெரியுதுங்க. கேன் மேனுஃபேக்சரிங் அப்படின்னா ப்ரீவரிஸ் நிறுவனங்களுக்கு தேவையான கேன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுவாங்க. AGI கிரீன் பேக். ஓல்டாம் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா Q4 பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி அப்படின்றது அப்படியே பாதியா குறைஞ்சிருக்குங்க. அதாவது Q4 ஃபினான்ஷியல் இயர் 25ல ஒரு 97 crores பக்கமா ப்ராஃபிட் பண்ணவங்க இப்போ ஒரு 48 crores பக்கமா தான் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ பாதியா குறைஞ்சிருக்கு. ரெவன்யூ 1.2% அடி வாங்கியிருக்குங்க. என்ன காரணம் அப்படின்னா சேல்ஸ் க்ரோத் ஸ்லோ டவுன் ஆயிருக்குங்க. அதாவது ஃபினான்ஷியல் இயர் 22க்கு அப்புறமே சேல்ஸ் க்ரோத் கிராஜுவலா குறைஞ்சிக்கிட்டே வந்திருக்கு. எக்ஸிகியூஷன் ரொம்ப வீக்கா இருந்திருக்குங்க. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஸ்மால் கேப் பிசினஸை பெரும்பாலும் தவிர்க்கிறதுக்கு காரணம் இதுதாங்க. தொடர்ந்து அவங்களால இயர் ஆன் இயர் க்ரோத் காட்டுறது ரொம்ப கடினமா இருக்கும். கியூப் இன்வெஸ்ட்மெண்ட்டுடைய சப்சிடரி பிசினஸ் சாந்தி கியர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா Q4ல ரொம்ப பிரமாதமாலாம் இல்லைங்க ரிசல்ட்ஸ். நல்ல பிசினஸ்ங்க. பட் தொடர்ந்து இதை வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். வேல்யூவேஷன் அதிகம் அப்படின்றதுனால தான் இதை பார்க்கறது இல்லை. Q4 பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஒரு 37% அடி வாங்கியிருக்குங்க. ரெவன்யூ வந்து ஒரு 13% கீழே விழுந்திருக்கு. ஓவராலா ஃபினான்ஷியல் இயர் 26 எடுத்துக்கிட்டாலும் ரெவன்யூ ஒரு 14% இறங்கியிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஒரு 24% பக்கமா அடி வாங்கியிருக்குங்க. Q4 பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட் எவர் ஆர்டர் புக் எடுத்துருக்காங்க. 178 crore ஆர்டர்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ₹2 பெர் ஷேர் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ₹2 சேர்த்தா ஃபினான்ஷியல் இயர் 26ல ₹5 டிவிடெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஃபெடா என்ன சொல்றாங்க, ஏப்ரலை பொறுத்த வரைக்கும் ட்ரக்ஸ் அண்ட் டிராக்டர் சேல்ஸ் வந்து சர்ஜ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா கமர்ஷியல் வெஹிக்கிள் எடுத்துக்கிட்டோம்னா 15% இயர் ஆன் இயர் க்ரோத். தென் டிராக்டர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 23% க்ரோ ஆயிருக்கு ஏப்ரல் 2026ல அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஓவராலா ஆட்டோ இண்டஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஹையஸ்ட் எவர் ஏப்ரல் சேல்ஸ்ங்க. ஏப்ரல் 2026 எடுத்துக்கிட்டோம்னா 26.11 lakh யூனிட்ஸ் அக்ராஸ் த செக்மெண்ட்ஸ் டிஸ்பேச் பண்ணியிருக்காங்க. TCS எடுத்துக்கிட்டோம்னா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ₹31 பெர் ஷேர் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. டிவிடெண்ட்கான ரெக்கார்ட் டேட் கொடுத்துருக்காங்க May 25, 2026ங்க. பேமெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா June 12, 2026க்கு முன்னாடி கிடைச்சிருக்கும் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு. ஓரியன்டல் ஹோட்டல்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஃபினான்ஷியல் 26ல ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் காட்டியிருக்காங்க. ஓவராலா ஃபினான்ஷியல் 26ல அவங்களோட ரெவன்யூ 11% ஏறி இருக்குங்க இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. ஸ்டாண்ட்லோன் நெட் ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டோம்னா 59% ஏறி இருக்கு. ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ₹0.65 பெர் ஷேர் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓரியன்டல் ஹோட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டி ஸ்டேக் யார்கிட்ட தான் இருக்கும் அப்படின்னா டாடா குழுமம் இந்தியன் ஹோட்டல் கம்பெனி லிமிடெட் தான் இருக்கும். ஒரு 28.54% ஸ்டேக் இந்தியன் ஹோட்டல்ஸ் தான் வச்சிருக்காங்க.
வேல்யூவேஷன்ஸ் பார்த்தோம்னா 30 டைம்ஸ் ஏர்னிங்ஸா இருக்குங்க. Q4 ஃபினான்ஷியல் இயர் 26 எடுத்துக்கிட்டோம்னாலும் நல்ல நம்பர்ஸ்ங்க. ஸ்டாண்ட்லோன் நெட் ப்ராஃபிட் வந்து 65% ஏறி இருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. நால்கோ நிறுவனம் எடுத்துக்கிட்டோம்னா ஓவராலா ஃபினான்ஷியல் இயர் 26ஓட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்குறப்ப நெட் ப்ராஃபிட் வந்து ஒரு 10% பக்கமா ஏறி இருந்தாலும் Q4 ஃபினான்ஷியல் இயர் 26 எடுத்துக்கிட்டீங்கன்னா நெட் ப்ராஃபிட் வந்து ஒரு 16.67% விழுந்திருக்குங்க இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. Q4ல ரெவன்யூ எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 4.84% அடி வாங்கியிருக்கு. வேல்யூவேஷன் நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கிற மாதிரி தான் தெரியும், பட் பயங்கரமா ரேலி ஆயிருக்கும். இந்த ரிசல்ட்ஸை பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறக்குனாங்க அப்படின்னா எப்பப்பெல்லாம் கீழே இறக்குறாங்களோ அப்ப எல்லாம் பார்க்கலாம். மெட்டல்ஸ் அண்ட் மைனிங்ஸ்ல விருப்பம் இருக்கு அப்படின்ற பட்சத்துல NSE லிமிடெடோட Q4 பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து பார்த்தோம்னா டோட்டல் இன்கம் ஒரு 22% ஏறி இருக்குங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஒரு 8% ஏறி இருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ₹35 பெர் ஷேர் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. NSE பொறுத்த வரைக்கும் IPOக்காக தான் நீண்ட காலமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜூன் மிட்ல டிராஃப்ட் ரெட் ஹியரிங் ப்ராஸ்பெக்டஸ் சப்மிட் பண்ற மாதிரி செய்திகள் வந்திருக்கு. ஓவராலா ஃபினான்ஷியல் இயர் 26ல NSE லிமிடெடோட பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து பார்த்தோம்னா டோட்டல் இன்கம் இறங்கி இருக்குங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து ஒரு 15% அடி வாங்கியிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. மாரிக்கோ நிறுவனத்தினுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஓவராலா ஃபினான்ஷியல் இயர் 26 எடுத்துக்கிட்டோம்னா நெட் ப்ராஃபிட் வந்து 9% ஏறி இருக்குங்க. ரெவன்யூ ஒரு 22% பக்கமா ஏறி இருந்தாலும் இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. தென் வால்யூம் க்ரோத் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 7 இயர்ஸ் ஹைங்க. ஃபினான்ஷியல் இயர் 26ல ஒரு 8% ஏறி இருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. தென் Q4 பொறுத்த வரைக்கும் ரெவன்யூ 22% ஏறி இருந்தாலும் நெட் ப்ராஃபிட் வந்து 14% தான் ஏறி இருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. இன்புட் காஸ்ட் ஒரு முக்கியமான ஃபேக்டருங்க. ரெவன்யூ ஏறியும் நெட் ப்ராஃபிட் கம்மியா ஏறினதுக்கு. கோஃபோர்ஜ் நிறுவனத்தினுடைய Q4 பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து பார்த்தோம்னா ரெவன்யூ ஒரு 30% ஏறினாலும் நெட் ப்ராஃபிட் வந்து மல்டிஃபோல்ட் ரைஸ்ங்க. என்ன காரணம் அப்படின்னா டாக்ஸ் ரிவர்சல், டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் கிடைச்சிருக்கு, அதனால ப்ராஃபிட்டபிலிட்டி பயங்கரமா ஏறின மாதிரி தெரியுது. ஸோ கேர்ஃபுல்லா இருங்க. அடுத்து இன்னைக்கு ஒரு சில கேள்விகளை மட்டும் பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் பத்தி கேட்டிருக்காங்க. நான் எக்ஸைடோட ரிசல்ட்ஸை டிஸ்கஸ் பண்ணப்பே நான் குறிப்பா சொல்லியிருந்தேங்க, வேல்யூவேஷன் கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கு. பேலன்ஸ் ஷீட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கான பேலன்ஸ் ஷீட்ங்க, நல்ல ப்ரமோட்டர்ஸ், ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீ, நல்ல பிசினஸ் தான். பட் வேல்யூவேஷன் 35 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ங்கிறது காஸ்ட்லி தாங்க. இப்போ அந்த செக்டார்ல வேற எதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம எக்ஸைட பார்க்கலாங்க. சீப்பான வேல்யூவேஷன்ல 20 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்க்கு கீழே அமர் ராஜா எனர்ஜி அண்ட் மொபைலிட்டி இருக்கு. ஸோ அமர் ராஜாவை பார்க்கலாம் எக்ஸைட கம்பேர் பண்றப்ப. எக்ஸைட் ஒரு 20 டைம்ஸ் 25 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் வந்தா பார்க்கலாம், வரலன்னா வர்ற வரைக்கும் அமர் ராஜாவை பார்க்கலாம் அப்படின்றது என்னுடைய வியூ. அடுத்து ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியை இப்ப பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ பிரைஸ் டு புக் எக்ஸாக்டா 1 அப்படின்ற இடத்துல இருக்குங்க. நம்ம 1க்கு கீழே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். என்ன நல்ல விஷயம் அப்படின்னா பயங்கரமா லாஸ் எடுத்திருந்தாங்க Q4 ஃபினான்ஷியல் இயர் 25ல. இப்ப ஃப்ரம் லாஸ் டு ப்ராஃபிட் வந்திருக்காங்க. ஒரு 4 or 5 crore பக்கமா ப்ராஃபிட்டபிலிட்டி சைடு வந்திருக்காங்க. டிஸ்பர்ஸ்மெண்ட்டை கூட்டிட்டு கலெக்ஷன் எஃபிஷியன்சி ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ உடனே மேல போறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. கண்டிப்பா புக் வேல்யூ 1க்கு கீழே கண்டிப்பா வரும், மேல கீழேன்னு போயிட்டு வரும். எப்பப்பெல்லாம் கீழே வருதோ அப்பப்பெல்லாம் பார்க்கலாம். தென் LNT பத்தியும் கேட்டிருக்காங்க. LNT இன்னைக்கே ஒரு 3% டவுனுங்க. தென் தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா இறக்குவாங்க. ஏன்னா வெஸ்ட் ஏஷியால இந்த கான்ஃபிளிக்ட் அப்படின்றது டுவர்ட்ஸ் அக்ரிமெண்ட் டீலை நோக்கி போனாலும் அந்த டீலுக்கு எவ்வளவு காலம் ஆகும் அப்படின்ற கேள்வி எப்பொழுதுமே உண்டுங்க. ஸோ கீழே இறக்குறாங்க அப்படின்னா LNTயையும் பார்க்கலாம். தென் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, தென் பஞ்சாப் நேஷனல் பேங்க் பத்தி எழுதிருக்காங்க. நம்ம ரெண்டையுமே பார்க்கறது இல்லைங்க. என்ன காரணம் அப்படின்றத அந்த கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸை வச்சே பேசுவோமே. யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா எடுத்துக்கிட்டோம்னா Q4 ஃபினான்ஷியல் இயர் 26ல கம்பெனியுடைய கோர் பிசினஸ் இன்கம், நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து ஒரு 1.13% அடி வாங்கியிருக்குங்க. ப்ராஃபிட்டபிலிட்டி ஒரு 3% ஏறினாலும் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம்னா பேங்கோடைய கோர் பிசினஸ் இன்கம் அதுவே அடி வாங்கியிருக்கு. புக் வேல்யூக்கு கீழே தான் இருக்கு, ஆனாலும் நம்ம பார்க்காததுக்கு இதான் காரணம். தென் பஞ்சாப் நேஷனல் பேங்க்லயும் கேஸ் இதாங்க. நெட் ப்ராஃபிட் வந்து ஒரு 14% ஏறினாலும் Q4ல நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் ஒரு 3.5% அடி வாங்கியிருக்கு. இதுவும் புக் வேல்யூக்கு கீழே தான் இருக்கும். பெரும்பாலும் இதெல்லாம் நான் பார்க்கறது இல்லை. இதெல்லாம் தான் இந்த பதிவுல முக்கியமா டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். முதலீடுகள்ல ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தா எல்லாத்தையும் எழுதுங்க. எல்லாருக்கும் நன்றி.